வந்த எனக்கு விளக்கமாக விளக்க வேண்டும். அப்படி என்ற பாடெல்லாம் எங்க ஊரு விளக்கு கேக்குதுங்க. ஆமா விளக்கம் கேக்குது. ஆமாமா இது என்னடா இது? ஏண்டா அவள் முதல் ஊரு பேரு தேசம் எல்லாம் கூறும்பொழுது ஒரு கிவளி பாடல் சொல்லுது. இதனுடைய பலாபலன் என்னன்னு அவளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்படித்தானே அம்மா ஊரு தேசம் ஊரு பேரு தேசம் எல்லாம் கூறும்பொழுது எனது உச்சி நிலமாக ஒரு கெதலி பாட்டு சொல்லுகிறது. அதனுடைய பலாபலன் என்னாலும் உன்னால சொல்ல முடியும். தலைப்புறா கவலை பாட சொன்னா அந்த பலாபலம் கேக்குது. ஆமாமா குரமாதி அப்படி பெருமைக்கு தலைப்புயா கவலை பாட சொன்னாக்க அப்படி தவறாத செல்வம் வந்து கொண்டிருக்காய என்ன முத்து என்ன அவள் கூறிய முதல் வார்த்தையே நல்ல வார்த்தையாக இருக்கின்றதடா. என்ன சொன்னா தெரியுமா? என்ன சம்பாதிச்சு வச்சு பத்தாத இன்னும் சேருமாண்டா. தலைவாக செல்வம் வளர்த்து அவன் தொடர்பாடுல போய் தாளா அடிக்கிறான். அவள் கூறிய முதல் வார்த்தையே நல்ல வார்த்தையாக இருக்கின்றது. அவனிடத்து மீண்டும் மீண்டும் குறி கேட்க வேண்டும் என்று ஆசை கொண்டே முதல் வார்த்தை சொன்னதுமே. அதனால அம்மா பிரமாதி அது மலக்குரத்தியே
என்னுடைய மார்புக்கு நேராக என்னுடைய மனைவியிலே ஒரு கிளிப்படம் சொல்லுகின்றது. அதனுடைய பலாபலன் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்லுங்க தாயே. தாயே, மார்புக்கு நேராய் கவலி குரமாதி அப்படி பெண்களுக்கு மார்புக்கு நேராக கவலை போட சொன்னா சரி தனந்தானி தாயே. உள்ள வேற கூப்பிடுறாங்க. திருப்பதி பண்ணுவையா திருமணம் பண்ணுவையான்னு கூப்பிடுறேன். சரி, ஆசையாதான் கூப்பிடுறேன். இல்ல உண்மையை தான் சொல்றேன். வராது. உன்னுடைய மடாட்டி 100 வாட்டி கேட்டா அது கேட்கவும் வரல. நீ கேட்டா அப்படியே சொன்னான். என்னன்னு? உனக்கு ஏன் ஆம்பளைக்கு வர கோணம் கை வருது? அதை வரல வந்தாதான்னு சொல்றதுக்கு உனக்கு சுத்தமாவே ஒண்ணுமே வராது. ஞாபகம் இல்லையா? நான் சொல்ல பத்தி அவன் கூறிய 2வது வார்த்தை ஆமா, எப்படி இருந்தது தெரியுமாடா? எப்படி நீ சொல்ற மாதிரி தனதானியம் எல்லாம் குவியுமாண்டா அப்படியே. மழை போல துணியுமாமா. சரி, இன்னும் கூட கும்பிட்டோம். எது போயிட்டு பத்தல. ஏண்டா வார்த்தையா? அவன் கூறிய 2வது வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருக்கிறது. அவங்க வீட்டுல ஏன் முடியும் சேர இடமே தான் சேருமா. அது வேணா பாரு. சொல்லி கொடுக்குறான் குணமா இருந்து ஆயிடுச்சு சொல்றான். அப்படி இல்ல. ஒரு வருஷம் ஆயிப்போச்சு. ஏன் போச்சு நாளெல்லாம் மறந்து போச்சு. சரி பார்த்தாயா? மீண்டும் மீண்டும் குறுக்கேற்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. 2வது வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருந்துச்சு. அதனால இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேட்கலாமா? அது உனக்கு என்னது? அப்பா பூமி 6 அடி அமைந்து போச்சுடா. அம்மா குரமாதி உன்னை கண்டதிலிருந்து என்னை கண்டதிலிருந்து என்னுடைய இரு பக்கம் தோள்கள் துடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதனுடைய பலாபலன் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா? என்னை கண்ட மாத்திரத்திலிருந்து பெண்களுக்கு தோற்று பலாபலம் கேட்குது. தாயே, இந்த பலாபலன் கேட்கறது எல்லாமே எல்லாருக்கும் நல்லது. எல்லாம் நம்ம நாடகம் ஏதோ நாடகத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறாரு. நிஜ வாழ்க்கையில நடக்கிறதும் இதுதான். தலைக்கு நேரம் கவிழ்படம் சொன்னா என்ன பலாபலன்? நம்மளுடைய மார்புக்கு நேரம் ஒரு கவிழ்படம் சொல்லுன்னா என்ன பலாபலன்? பெண்களுக்கு 2 பக்கம் தோல் துடிச்சா என்ன பலாபலன்? அது நம்ம வாழ்க்கையில நடக்கிறதா. இதுதான் கதை. கொஞ்சம் தெளிவா நாங்களும் நடத்திட்டு இருக்கோம். கேட்டீங்கன்னா உங்களுக்கும் புரியும். அம்மா குரமாதி என்னுடைய இரு பக்கம் தோள்கள் துடித்துக் கொண்டே இருக்கின்றது. அதனுடைய பலாபலன் முடியும். தாயே, பெண்களுக்கு
மகாராணி மக்கள் அதான் மறக்காராணி மகாராணி ஏண்டா அது என்ன சொல்லுது நீ என்ன சொல்லுங்க அம்மா அது மகாராணின்னு அது பரப்பேச்சு அரப்பேச்சு பேச்சு தமிழ் மாத்திரம் பேச்சு தெரியாம பேசிட்டாங்க அப்படி இருந்தாலும் மறக்காராணி ஒரு பொண்ணுக்கு ஒரு நக்கல் குமாரன் இலக்கண குமாரமா சொல்றா அந்த அம்மாவுக்கு வாயில வரல விட்டுமா அதான் தம்பி அந்த நக்கல் குமார் இல்லாம இலக்கண குமாரா அவங்க அம்மாவுக்கு ஒரு புள்ள பறந்து நாளைக்கு முடியாது பார்த்தாயடா அவள் கூறிய வார்த்தை இருக்கின்றது அப்படியே என் காதல தேன் பாய்வதை போல இருக்கின்றதடா அம்மா என்னால முடியாது இப்போ உள்ள கொடுக்கும் நான் கேட்டேன் அம்மா மகாராஜா காட்டு கொடுத்தாரு திடீர்னு புள்ள வாங்கி சொன்னா நான் என்ன பண்ண இன்னும் ஒரு குழந்தை பிறக்க போகுதாண்டா அண்ணா வந்துட்டான் மகாராஜா இல்ல நம்ம புள்ள பஞ்சா மகாராஜா எங்கேயும் காணல போயிட்டாரு இருக்கா மகாராஜா காணலன்னா போயிட்டாரு வாயில அப்படி வராமலாம் இருக்கல சார். அவள் கூறிய மூன்றாவது வார்த்தை எப்படி இருக்கிறது பார்த்தாயா இருந்தாலும் பெண்களுக்கு தோல் பிடிச்சா என்ன பலாபலன்னு கேட்டோம் ஆண்களுக்கு தோல் பிடிச்சா என்ன பலாபலன்னு கேட்கிறாங்க கேட்டா அது அந்த பல நல்ல கொடி. அம்மா சிரமத்தி ஆண்களுக்கு வலது பக்கம் தோல் பிடிச்சா அதனுடைய பலாபலம் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா உங்க ஆண் பிள்ளை ஒரு ஆண்களுக்கு வலது பக்கத்தோடு பிடிச்சாக்கா ஆடி அன்று தம்பிங்களா அப்படி ஆண்களுக்கு வலது பக்கத்தோடு பிடிச்சாக்கா எனக்கு திருச்சினா இருக்குது அவங்களுக்கு வந்து பையன் ஒண்ணு மேல ஆள் துச்சா பரவாயில்ல அவருக்கு தானே கேக்குறாங்க என் கணவர்களாக கேட்கின்றன அப்படி இருந்தாலும் கணவருக்கு எத்தனை பேர் நாடு இருக்குது அவனே 56 தேசம் இருக்கிறது அப்படி ஆண்களுக்கு வலது பக்கத்தில் சொன்னா ஒரு நாடு வச்சா ஏற்கனவே அவனே 56 தேசம் இருக்கிறது ஆமா அதான் கூட இன்னும் ஒரு நாடு வந்து சேர போவானா பார்த்தாயா ரொம்ப போச்சு இன்னொரு நாடு வந்தா இன்னொரு நாடு வந்தா மகாராஜா மேல அது ஒரு சத்யா வார்த்தா கேட்டாங்க இன்னொரு நாடு வந்தா மேல ஆள் வரும் கீழே ஆள் வரும் 57 நாடு போறோம் 56 நாடு வார்த்தை நட்டே வராத வாயிலிருந்து. பேசுறது நல்லா இருக்குதா ஏம்மா வண்டி எடுத்து என்னால இடம் முடியல
பழக்கல இன்னொரு நாடு வந்து சேரப்போகுது அவள் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருக்கிறது அதனால ஏண்டா சரி இதெல்லாம் உண்டு மகாராஜா காட்டுக்கு போனாரு அப்படியே கூடுவாரா வந்துருவாரான்னு போனவர் வருவாரா அப்படியே போயிடுவாரா வந்துருவாரான்னு கேட்டேன் காலம் போவாரா நாட்டுக்கு வந்து வரான்னு கேட்கணும். இங்க இருக்க வேண்டியங்களே கிடையாது இல்லைங்களா எங்கேயோ இருக்க வேண்டிய அது வேணா உண்மைதான் சரி என்ன பரவாயில்ல அரசருக்கு கேட்டு பார்க்கலாம் அரசருக்கு இடது பக்கம் தோல் கொடுத்தா அதனுடைய பலாபலன் என்னன்னு அப்படி ஒரு அரச காலம் இருக்கு தோற்றுச்சா இந்த காசி தம்பிங்களா அப்படி ஒரு அரச காலம் இருக்கு தோல் துடித்தா அவர் சின்ன மேளம் பெரிய மேளத்தோட அவரு கையில உள்ளமணி என் செல்லமணி மாறு எதிர்பார்க்க சரி அவள் கூறினா பாரு ஒரு வார்த்தை ஏற்கனவே அவனுடைய 56 தேசத்தாக்குல இன்னொரு நாடு வந்து சேர போகுதுன்னா இப்ப சொன்னா பாரு மகாராஜா போய் ஆழ்வாராண்டா கைலாயமே ஆளுவான்னு சொன்னாங்க. ஏண்டா அவன் சொன்னதை பார்த்தா கைலாயத்துக்கு போறதுக்கு ஒரு வேலை ஸ்கூட்டர்ல போவாரா இல்ல ஆட்டோல போவாரா இல்ல பஸ்ல போவாரா இல்ல ட்ரெயின்ல போவாரா பிளைட்ல போவாரா அம்மா சொன்ன வார்த்தையை மறந்துட்டு பாரு. ஏய், அவன் எப்படி தெரியுமா சரி, அது மட்டும் இல்லடா அவ சொன்னா பாரு ஏண்டா சின்ன மேளம் பெரிய மேளத்தோட கைலாயம் போவாங்கடா சின்ன மேளம் பெரிய மேளம் கைலாயத்துக்கு போன்னு சொன்னாங்க. சரி சின்ன மேளம்னா எப்படி இருக்கும் பெரிய மேளம்னா எப்படி இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் அவர் சொல்லுவாரு. அதனால ஏரோப்ளேன்ல போவாரோ ராக்கெட்ல போவாரோ ஜாக்கெட்ல ஏய் போவாரோ தெரியல. எங்க அண்ணன் சின்ன மாத்து பெரிய மாத்து உனக்கு விளக்கி சொல்லுவாரு. அப்படியா அப்படி பெரிய மேளம்னா எப்பதான் இருக்கும்
இதுதான் பெரிய மூலம். ஆமா. சரி, இந்த மேளத்தை எங்கெல்லாம் அடிப்பாங்க? எங்க அடிப்பாங்க தெரியுமா? இப்ப எனக்கு உரி கேட்கறதுக்கு போனா பச்சை குத்திக்கிட்டுங்க எனக்கு கீழ் தள்ளி சாவாயிட்டாங்க. மேல போட்டு ஆயிட்டாங்க பாரு. அது மாதிரி போனா தான் பெரிய மூலம் இது. இல்லையம்மா, கோவில் கும்பாபிஷேகத்துக்குலாம் இந்த மூலம் தான் அடிப்பாங்க. காது குத்து, பெரிய பெரிய விசேஷம், இதுக்கெல்லாம் அதை அடிப்பாங்க. அவர் தெரிஞ்சாங்க நிக்க மாட்டான். சரி, சின்ன மாலம் சொல்லு. அப்படியா? ஆமா. இன்னொரு சின்ன மேளம் எப்படா இருக்கும்? சின்ன நல்லா தெரியாத ஒண்ணு பண்ண மாட்டான். அவன் ஒண்ணு பூச்சி எல்லாம் பூச்சி. அப்புறம் தூக்கி வாழ தெரியுனா தெரியுன்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. அதுக்கு என்ன அழுக? இவன் சொன்னதை பார்த்தா எனக்கு என்னவா அபசகுணமா தெரியுதா? மகாராஜாவுக்கு தோல் துடிச்சா தானே கைலாயம் போவாருன்னு சொன்னாங்க. தோல் துடிக்கல கேட்டா தானே அம்மா தெரியும். உனக்கு புத்தி மட்டுமா? பெண் புத்தி, பெண் புத்தி இல்லையா? மகாராஜாவுக்கு தோல் துடிக்காது. நோனும் துடிக்காதுன்னு மொட்டையா சொல்லிடுறோம். அவனுக்கு சொல்ல தெரியல. மகாராஜாவுக்கு தோலும் துடிக்காது, புஜமும் துடிக்காதம்மா. சொல்றேன், ஏன் துடிக்காது? மகாராஜா எப்படிப்பட்ட ஆளு? வெங்கல திரேகம் படைத்தவர். ரேகம் படிச்சவரு. இதுல இருந்து இது வரைக்கும் வெங்கல திரேகம். ஆமா. இதுல இருந்து இது வரைக்கும் வெங்கல திரேகம். ஆமா. சாதாரண திரேகம் என்றால் துடிக்கும். வெங்கல திரேகம் என்றால் துடிக்காது. அப்படின்னா தோல் துடிச்சாத்தான் போவார். அந்த பிரச்சனை அப்படிதானே? ஆமா. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. அவள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருக்கிறது. இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? அவகிட்ட போய் சும்மாவே குறி கேட்கலாமா? கேட்கக்கூடாதுமா. ஏதாவது சன்மானம் ஏதாவது அது சன்மானம் கொடுக்காத சொல்றதாலதான் தவறுதெல்லாம் சொல்றாங்களோ தோணுது. அதனால ஏதாவது மீண்டும் மீண்டும் குறி வைக்க வேண்டும். அவன் ஆமா. அப்படி குறி வைக்க வேண்டும் என்றால் ஏதாவது சன்மானம் தருகிறேன். கேட்கணும். என்ன வேண்டும் என்று சன்மானம் ஏதாவது தருகிறேன். என்ன வேணும் கேளு. நீ குறியுரைத்தால் உங்களுக்கு அம்மா
கிணறு இருந்தாங்க. ஏம்மா ஆ? குடுக்கத்து வேணான்றாலே என்ன வேணும்னு நான் கேட்டா நீ என்ன கொடுப்பேன்னு நம்மளையே திருப்பி கேட்கிறாரு. நம்ம கிட்ட என்னடா இல்ல? ஏம்மா ஆ, நமக்கு என்ன ஆட்டுல ஆ. ஆட்டுல போறவா மாட்டுல போறவா என் தம்பினா பரவா 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 சொல்லு பரவா ஐயா என் தம்பினா பரவா பரவா சொல்லு ஏய், அம்மா கிட்ட நீ சொல்ற நான் எதிலே குறைவு இல்லை ஏடா ஆட்டுல குறைவா மாட்டுல குறைவா அப்படிதான் சொல்லணும். மாட்டுல குறைவா மாட்டுல குறைவா குறைவா குறைவானா அம்மா, நான் சாப்பிட்டா சொன்னேன் அவன் குறைவாசியை பிடிக்குது அவன் ஜாதியை பிடிக்குதுன்னு அவன் தான் இருக்கிறான். அறிகிறா சரி ஏண்டா, நம்ம இடத்துல என்னடா இல்ல? ஆமா ஆ? எல்லாமே இருக்கின்றது. முத்து ரத்தினம் பவழம் கோமேதம் என்று சொல்லக்கூடிய ஆமா 9 நவரத்தினங்களும் அனைத்தும் இருக்குது. பொன் பொருள் வெள்ளி நகைகள் நிறைய இருக்கின்றது. அது அத்தனையும் அவங்களுக்கு எப்படி தெரியுமா கொடுப்பேன்? எப்படிம்மா? எப்படி தெரியுமா? அம்மா குரநாட்டி தாயே அப்படி எங்களிடம் இருக்கின்ற முத்து ரத்தின பவழம் பொன் பொருள் வெளி நகைகள் அனைத்தும் உன் குறை கூட நிறைய கொட்டி கொடுக்குறேன். அதை வாங்கிக் கொண்டு நீ குறிவிழக்க வேண்டும். என்ன கூறுகின்றாய்? எல்லாரும் குறை கூடி நிறைய கொடுக்கணும்னு சொல்றேன் தாயே அந்த முத்து ரத்தின தம்பிங்களா நான் காட்சி சூப்பரா அப்படி அந்த முத்து ரத்தின பவளம் என்று சொல்லக்கூடிய 9 நவரத்தின கற்கள்லாம் எங்க என்னடா பண்ணுவேன்? வந்து பாத்தியா குடுக்கத்த முத்து ரத்தின பவழம் மலை நாட்டில் இன்னும் மலை பெறுகின்றாங்க. பாத்தியா, பணக்கார வருஷம். இருந்தாலும் இருப்பாமா வேண்டாம். ஒரு வேலை அந்த மலை குன்னு கூழாங்கல் இதெல்லாம் தான் முத்து ரத்ன பவையன்னு வச்சுக்கிறாள். தெரியலையாம்மா அவளுக்கு தெரியாது நம்ம வேற ஏதாவது கொடுத்து பார்க்கலாம். சரிம்மா அப்படித்தானே? அவ என்ன போய் கேட்டுருக்கா உனக்கு வீட்டுக்காரன் தான் சமாச்சாரம் போடுவான். அந்த அம்மா ஒரு 4 நாளா குறி சொல்லி அவங்க சமாச்சி மலை மலையா வச்சுக்கிறாங்க. வேற ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கலான்ற. அப்படியா? சரி கேட்பேன். அப்படின்னா வாய் மூடுமா அவ என்ன என்ன குறி சொல்லிடுவா? ஏம்மா அம்மா அவ என்ன மயக்குறி சொல்லி குறி சொல்லிடுவா அவங்க நீங்க தாலியாத்து கொடுக்குறேன்றா திருடன் சொன்னபடியா நான் தாலியாரா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னீங்க? அது என்ன சொன்னீங்க? தாலி வாய மூடி முடியாது. தாலின்னு சொல்ல வச்சு நியாயம் பண்ணலாம். நான் அணிந்திருக்கக்கூடிய தாலி பதக்கத்தை போன்று வேறொரு பதக்கத்தை தருவதாக சொல்ல வந்தேன். இந்த நிமிஷம் அவனுக்கு தான் தெரியும். புறமாதி தாலி பதக்க அம்மா பிரமாதி தாயே நான் அணிந்திருக்கக்கூடிய தாலி பதக்கத்தை போன்று வேறொரு பதக்கத்தை தருகிறேன். அதை வாங்கிக் கொண்டு குறியிடக்கூடிய தாயே என்ன கூறுகின்றார்? தம்பி ஏம்மா அண்ணமே அநேகம் உண்டு. அம்மா குரமாதி அப்படி சொல்ற பொன் பொருள் அனைத்து எங்கள் வெள்ளிமலையில அனைத்து இருக்கின்றது. எனக்கு அதெல்லாம் வேணாம் தாயே. இறந்துட்டாலும் நம்ம மலையாளத்துல எங்க வெளிமலை நாட்டுல
தாலி கேட்டு கொடுக்குறதுனால வேணான்றா. சரி அவ இன்னா போய் கேட்டு போற முண்டை. சரி இன்னும் ஒண்ணு இருக்குடா. என்னம்மா? விலைமதிப்பே கிடையாது. சரி அதையாவது கொடுத்து பார்க்கணும். கொடுக்கலாமா? எதுக்கு தான் வேண்டாம்டா. அம்மா எதை வித்தாலும் வேணான்றா. பெரிய ஒண்ணு இருக்கு என்கிட்ட. சொல்லட்டுமா? சொல்லுமா. சொல்லட்டுமா? பச்சை மரங்கள் தாய் எடுத்தாரு, அது கூட மாறு. அம்மா குரநாதி, எங்களுடைய திருமணத்திற்கு அந்த ஆதிசேஷனாகப்பட்டவர் ஆமா எங்களுடைய திருமணத்திற்கு திருமண பரிசாக ஒரு பச்சை பதக்கத்தை அன்பளிப்பாக கொடுத்தார். அதற்கு விலை மதிப்பே கிடையாது. அது எனக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. அதை நீ வாங்கிக் கொண்டு எனக்கு புரிய வேண்டும். என்ன சொல்கின்றார்? ஏ தம்பி அப்படி சும்மா உங்க அம்மா கொடுக்குற பொருள் எங்க பட்டணத்துல நிறைய இருக்குது. அப்படி நான் கேட்கற பொருள் கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஏம்மா உன்னை போய் பஞ்சாயத்து கூப்பிட்டு பாரு. அந்த அம்மாவை ஒதுக்கணும். எனக்கு தெரிஞ்சது மொதல் ஏன்னா, நீ ஒரு ஆளா இருந்தா நீ இப்படி பேச மாட்டேன். நீ டபுளா இருந்தா மேல பூமாதேவி கீழே ஆகாசம் சொல்லு சத்தியம் பண்ணா பொருள் ஏம்மா நீ சத்தியம் பண்ணாதான் குறி சொல்லுவாங்க. அம்மா என்ன போய் கேட்டு ஏம்மா? ஏண்டா, எத்தனையோ பொருளை கொடுக்குறோம், அதெல்லாம் வேணான்னுட்டு சத்தியம் கேட்காத. நீ பண்ணாத நான் பண்ணேன். நம்மளுக்கு குறி தானே முக்கியம். அப்படியா? ஆமா அதுக்கு நீ எதை கேட்ட? பாவி பேசிக்கிட்டு இருக்கும் போதே போய் சத்தியம் பண்றியே. ஏண்டா, அவன் பொன் பொருளுக்கு கேட்கிறோம் கொடுக்குறோன்றோம் வேண்டான்றா, பச்சை பழக்கத்தை கொடுக்குறோன்றோம் வேண்டான்றா, அதெல்லாம் வேண்டாம். நீ சத்தியம் கேட்கிறாளே. ஏண்டா, அவன் என்ன கேட்காதது கேட்க போறா. அவ என்ன கேட்டு போறா? 15 வரும் கிணி துணி கேட்க போறா தானே. நான் போய் கேட்டுருவா. நம்ம ரேஞ்சுக்கு நம்ம கேட்டோம். அவன் வேணான்றா. அவன் ரேஞ்சுக்கு ஒரு கீழ் போன புடவையோ ஒரு பழைய சாதமோ இதுக்காக போய் சத்தியம் கேட்கிறான். அதைத்தான் கேட்பான்ற. கேட்க சொல்ற என்ன வேணும் கேட்க. நீ கேக்குற பொருளை சத்தியமா கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணிட்டா அம்மா கொடுக்கலனா கூட நீங்க 2 பேரும் தம்பி அவன் வருவான் போவான். நீங்க வரும்போதே உங்களை 2 பேரும் பார்த்தா பச்சை பிள்ளைகாம எடுத்து இதுக்கா தெரியல. உங்க காலரி மண்ணை 2 புடி மண்ணை எடுத்து முந்தால முடிச்சு வச்சுக்கிறேன். யாரு சொல்லுடா? அது மட்டும் இல்ல, அநேக வகை வைத்தியம் கூட நான் பண்ணுவேன். அப்படி நான் கேட்கிற பொருளை கொடுக்கணும்னு வச்சுக்கோ, உங்களை 2 பேரும் கொண்டாக்கி ஏத்தி கோயில் மேல ஏத்தி விட்டு கொடுவேன். மகாராணி ஆச்சு நீ ஆச்சு. நீங்க 2 பேரும் நான் போறேன் தம்பி. 2 பேரும் உங்களுக்கு சூத்திர வாயில ரத்த வர மாதிரி பண்ணிடுவேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுமா. நான் ஆட்டமாக ஒதுக்குறேன். அப்படி நான் கேட்கிறேன் தம்பி. தாயே அம்மா குரநாதி, சென்னம் தவிர ஐயையோ, அது பாவி. அவ கேட்காதத அவ கேட்டு விட்டாள. ஏமா ஐயோ ஐயோ நான் அப்பவே சத்தியம் பண்ணி கொடுக்காதுன்னு சொன்னேன். அவன் இப்படி ஓப்பான்னு தெரியாது. பாவி, நான் அப்பவே சத்தியம் பண்ணி கொடுக்க வேணான்னு சொன்னேன். ஜன்னல் தானே கேட்டா? 4 ஆச்சாரி விட்டு 4 ஜன்னல் செஞ்சு கொடுத்துறா. 8 கேட்டா 5 கேட்டா 10 போத்தா. எத்தனை சொல்லு. எதுக்கு வேணாலும் மித்தங்காடி இருக்குறா
என்னது? ஆச்சா அவர் விட்டுட்டோம்னா 10 நான் 8 கட்டி எத்தினா அட்வான்ஸ் கொடுத்துறாரேம்மா எம்மா அவர் அட்வான்ஸ் சொல்லிட்டுங்கிறாரா அவர் செய்வாரா இவரே செய்வாரம்மா நீயே கட்டி எடுத்துக்கலாம் ஏண்டா முத்து சொல்லுமா அவ கேட்காததே அவ கேட்டு விட்டாளாடா நான் அதுக்கு தாண்டி பாவி ஆம்பளை வேலை இடத்துல குறி வேணா கனி வேணா மீன் வேணா நான் கேட்டேன் நீ அதுக்கு ஒத்துக்குவே நீ ஆம்பளை வேலை ஒண்ணு குறி ஓணும் படையத்துல ஆடல இப்போ அவ கையில சும்மா இருக்க சண்டை போடுவாங்க அது நாவாளத்து என் ஜெட்டி இன்னைக்கு போய் பேர் நீங்க உன்னை மண்டியாவில கேட்டா இந்த இடுகாத்துல ஒரு மதையாரி வந்துச்சு வந்துச்சுன்னா அப்படி என்ன கை கேட்டா போயாங்க உனக்கு துன்பமே அம்மா நீ தூக்கிட்டா போனியம்மா எனக்கு யோசனை வந்துச்சு அப்படியா என்ன யோசனை இப்போ குறிப்பா சென்னையில கேட்டாங்க இல்லையா அந்த சென்னையில கேட்கறா மெட்ராஸ்ல கேட்டாங்க சென்னடா அதை வறுத்துக்கு வந்தா மணிக்காது அப்படியா ஆமா ஓஹோ சரிடா உன் பொண்டாட்டி ஓடு இருந்தா போய் வறுத்து வாங்கிக்கணும் ஐயோ அதை சொல்லாத என் பொண்டாட்டி ஓடு ஓட்டியாக்குது ஓடு குத்தினா நம்ம ஆட பாவி என் ஓடு போட்டு வத்தா அடல தாங்காதா எப்படி இருந்தாலும் ஏன் தாங்காதுன்னு கேட்கு ஏன் தாங்காது நான் வைத்திருக்கின்ற ஓடுகள் அனைத்தும் தங்கத்தால் ஆனது ஆமா அதனால தங்கத்தை வச்சு ஊத்துனா என்ன ஆகும்? அது உருகிதான் போகும் உருகிடும் அதனாலதான் சொல்றேன் சரி நீ தப்பா இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் எங்க மாமி வந்து ஒரு ஓடுக்குது அது அடிப்போனுது சரி வச்சு நான் வரக்கிறேன் நீ போய் வச்சு வாங்கிக்கலாம் அந்த அமைப்பை நான் குறி கேட்டுக்கிட்டே ஆமா புறமாதி நீ கேட்கின்ற பொருளையும் தருகிறேன் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நீ குறிவைக்க வேண்டும் அப்படி குறிவைக்க வேண்டும் என்றால் உன் குழந்தைகள் அனைத்தையும் வேண்டுவா அப்படி குழந்தைகள் அனைத்தையும் வேண்டிக்கிட்டு குழந்தைகளுக்கு என்னென்ன பொருள் வேண்டும் கேட்டு சொன்னீங்கன்னா அதையும் தருகிறேன் ஏண்டா அழகான பசுமாட்டு சாணத்தால் கரைச்சி தெளிச்சு பெருக்கி கோலம் பண்ணா கோலம் பண்ணுமா கோலம் மரத்துல கெட்டிக்காரன் அப்படியா சரி சாணம் தரடா பசுமாட்டு சாணம் ஒரு பேருக்கு உட்காந்துக்கிறாங்க போய் எப்ப சாணி போடுவாங்க ஏத்தாரு பசுமாட்டு சாணம்
எருமாச்சான்றாது எருமாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத மாடு. அது எருமா சரி, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு தொழில ஆபத்துக்கு போகல. கோலம் போறா கோலம் போடுவேடா கோலம் பார்த்துல அம்மா கெட்டிக்காரன் போடு என்னடா வைக்கிற? ஏமா மொத்தம் வைக்கிறேன் அச்சு வைக்கிறேம்மா ஏண்டா இப்படியே வச்சுக்கிட்டா எப்பதாண்டா கம்பி வைப்பேன்? மொண்டாட்டி கோலம் பார்த்தோம்னா நான் விட்டா போடுறேன் இந்த கோலத்தை எங்கடா போய் கத்துனாங்க? அவசர கோலம் அது அதான் சொன்னாங்க, தஞ்சாவூர் போய் 5-6 நாளா கஞ்சிக்கு இல்லாத கெஞ்சி கத்துக்கு வந்தாங்க. அதேதான் மொட்டையாக கம்பி விடுறான் கம்பி நேரம் உள்ள வச்சு நீ அங்க வந்து என் கம்பி தாங்கம்மா கம்பி போல கோலம் நீ பச்சை அப்படி பச்சரிசி தாங்க வெத்தலை பாக்கப்பா எல்லாம் வைக்க வேண்டாம். பட்டுமா அந்த பிள்ளையாருக்கு என்ன வைக்க தெரியுமா? துப்பை தொட்டை. அப்படி அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல்லை வைத்து கனி வகைகள் எல்லாம் படைக்க வேண்டும். அப்படி படைத்து விட்டு என்ன தெரியுமா? அங்க சுத்தி வந்து அப்படி உங்கள் குலதெய்வங்களை வேண்டிக் கொண்டு அந்த கற்பூர ஆராதனத்தை என் கையில் எடுத்துக்கொடு. ஆகட்டுமா? உரிக்கிறோம்னா உன் மாமனார் நன்றின்னு சொல்லு. அட திருடன் வந்து உயிரோட இன்னும் சாவலே செத்துட்டாங்கன்னா நாங்க யாருக்குன்னா ஜெயம் வேணும் வந்துச்சுன்னா அப்படியே போட்டு அமுக்கு.